ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. எல்லா நோய்க்குமே ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடிய நுணாமரம் என்று சொல்லக்கூடிய மஞ்சனத்தி மரத்தினுடைய சிறப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நுணாமரம் நகரங்களில் எங்கே இருக்க போது, கிராமங்களில் தானே அதிகம் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறது வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. இது அதிகமாக நகரப்புறங்கள்லையும் காணப்படும். அப்படி இது உங்களுக்கு கிடைக்கலனாலும் நாட்டு மருந்து கடைகளில் எந்த வகையில் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது நுணாமரம் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் மஞ்சனத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னா அதிலிருந்து மஞ்சள் நிற ஒரு பால் மாதிரி வடியும். அதனால மஞ்சனத்தி மரம்னு சொல்லுவாங்க. இதனுடைய இலைகள் கொஞ்சம் கூர் வடிவில் இருக்கும். அதனுடைய பூக்கள் வெண்மை நிறமாக பூக்கும். அதனுடைய காய்கள் நம்முடைய மூளையினுடைய வடிவத்தை போல அப்படியே இருக்கும். பழங்கள்ல அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த காலத்துலலாம் பசங்க விளையாட போகும்போதோ இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகிற வழியில் இந்த மரங்கள் இருந்தாலோ அந்த மரங்களில் ஏறி அந்த பழங்களை பறித்து அப்படியே சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு காரத்தன்மை கொடுக்கும். அந்த பழம் சுவை நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. ஏன்னா இது ஒரு மலரும் நினைவுகள்னு சொல்லலாம். ஆனால் அப்போலாம் எங்களுக்கு தெரியாது இதில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதனுடைய மருத்துவ குணங்களை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போலாம் கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கில மருத்துவம் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஏதாவது ஒரு நீண்ட கால நோய்க்காக ஆங்கில மருத்துவம் அதிகமாக சாப்பிடும்போது கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பக்க விளைவும் வர ஆரம்பிச்சிடுது. உதாரணத்துக்கு சிறுநீரக பாதிப்பு, இருதய பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, அந்த மாதிரி. அதாவது ஆங்கில மருத்துவம் அதிகமாக எடுத்துக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்கு. எப்படி இந்த பழத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தை ஒரு 4-5 பழத்தை எடுத்து நல்லா கசக்குனீங்கன்னா அதுல ஒரு ஜூஸ் மாதிரி வரும். கையாலே கசக்கலாம். ஏன்னா இதுல ஒரு குட்டி குட்டியான விதை மாதிரி இருக்கும். கையாலே கசக்கி பிழிஞ்சிங்கன்னா ஒரு ஜூஸ் மாதிரி வரும். அந்த ஜூஸை கலெக்ட் பண்ணி அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்து அப்படியே அந்த ஜூஸை குடிச்சிட வேண்டியதான். அந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு ஒரே வாரத்திலே அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் முழுமையாக தீர்ந்துடும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெண்நுணா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஜூஸை தான் நோனி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக விலை கொடுத்து வாங்கி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக இது நம்ம உடம்புல புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு உண்டு. இந்த பழத்தை அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம். நான்லாம் சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கேன். இந்த பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நம்முடைய செல்களை நல்லா புதுப்பிச்சு உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரும். எப்பவுமே இளமையாகவும் இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாட்டை புதுப்பிச்சுட்டே இருக்கிறதுனால நமக்கு வயோதிக தன்மையை தடுத்து நிறுத்தும். இப்போ நிறைய பேர் கம்ப்யூட்டர் முன்னாடியே நிறைய நேரம் உட்காந்து வேலை பார்க்குறது, இதனால உடல் வலி, மூளை சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மழைக்காலம் இல்லைன்னா பனிக்காலங்களில் அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த சமயங்களில் சில பேருக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா உடல் வலி இருக்கும், ஜுரம் வரும், சளி, காய்ச்சல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அந்த சமயங்களில் இதனுடைய இலைகளை மட்டுமே பறித்து 1 லிட்டர் தண்ணியில், அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு இலை எடுக்கிறீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் அந்த இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை, அந்த இலையை எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணீரை வேறொரு தண்ணீரோடு கலந்து நம்ம எப்பயும் போல குளிச்சோம் அப்படின்னா அந்த உடல் வலி, உடல் அசதி நீங்கிடும். மூளையும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இதே தண்ணீரை அப்படியே ஆவியும் பிடிக்கலாம். சில பேருக்கு சைனஸ், தொடர் தும்மல் இல்லைன்னா எந்நேரமும் மூக்கு ஒழுகிட்டே இருக்கும். அவங்க எல்லாம் இந்த தண்ணீரை நம்ம இலை கொதிக்க வச்சோம் இல்லையா, வேணும்னா இது கூட நொச்சி இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா அது அப்படியே நிரந்தரமாக சரியாயிடும். நல்ல உங்களுடைய மூளையும் நல்ல கலகலன்னு சுறுசுறுப்பாக வேலை செய்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த தலைபாரம் முற்றிலுமாக இறங்கிடும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு அந்த சைனஸ், மைக்ரேன் பிரச்சனை, அதாவது ஒற்றை தலைவலி பிரச்சனையால் அவஸ்தைப்படுவாங்க. அதற்கு இந்த பூவை பயன்படுத்தி ஒரு சின்ன தைலம் ரெடி பண்ணலாம். கடுகெண்ணெய் ஒரு 50 ml, நல்லெண்ணெய் ஒரு 50 ml, புங்கெண்ணெய் ஒரு 50 ml எடுத்துக்கங்க. இதில் பூக்கள் ஒரு வெண்மை நிறமாக பூக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பூக்களை ஒரு கைப்பிடி அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. அந்த பூக்களை அதை இந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. இந்த 3 எண்ணெயும் ஒன்றா கலந்துட்டு அந்த பூவையும் இதில் சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுட்டு நல்லா ஒரு கர்ச்சிப்போ இல்லைன்னா ஒரு துணியை போட்டு மூடிட்டு சூரிய வெளிச்சம் படாத அளவுக்கு இருட்டான இடத்துல ஒரு 7 நாளைக்கு வச்சிருங்க. அதுக்கப்புறமா அந்த பூவை வடிகட்டணுன்ற அவசியம் கிடையாது. அந்த எண்ணெயை உச்சந்தலையிலையும் புருவங்களுடைய நுனி பகுதிகளையும் நெற்றி பொட்டி பகுதிகளையும் தடவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 நாளில் உங்களுக்கு அந்த சைனஸ், அந்த ஒற்றைத்தலைவலி பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்துடும். அவ்வளோ ஒரு அற்புதமான ரிசல்ட்டை இது கொடுக்கும். இதே நுணா காய் இருக்கு இல்லையா, இந்த காயை நல்லா
உரலில் வச்சு நல்லா தட்டிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்தும் வச்சு தட்டிட்டு அப்படியே ஒரு விழுது மாதிரி கிடைக்கும். அதை வந்து உங்களுடைய சொத்தை பல் இருக்கு இல்லையா, சொத்தை பல் ஈர் வீக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வாயை அப்படியே வச்சிருங்க. உமிழ்நீர் வந்துகிட்டே இருக்கும். அந்த உமிழ்நீரை மட்டும் வெளியில வந்து துப்பிட்டே இருங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொத்தைப்பல் முழுமையாக சரியாயிடும். அந்த பல் வீக்கம், பல் ஈறுகளில் ரத்தம் வடிகிறது, இது எல்லாமே வந்து சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு இந்த பழத்தை ஒரு 4லிருந்து 5 பழ விகிதம் வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது சுத்தமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் புற்றுநோயும் வராது. புற்றுநோய் செல்கள் இருந்தாலும் அது முழுமையாக அழிக்கப்பட்டுரும். இதில் பூக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற பூக்கள் வந்து நைட்டில் தான் அதிகமாக மலரும். அந்த மாதிரி நைட்டில் மலரும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மல்லிகைப்பூ வாசனையும் கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பேய் பிசாசு வந்துடும், பேய் தான் வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த பூவில் அந்த அளவுக்கு வாசனை இருக்குது. அந்த பூவினுடைய வாசனையை நம்ம நுகரும் போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த தலைவலி, அந்த மூச்சு திணறல் இது எல்லாமே வந்து சரியாகிடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த பழமோ இந்த இலையோ கிடைக்கல அப்படின்னா வருத்தப்படவே வேணாம். நாட்டு மருந்து கடைக்கு போங்க. நாட்டு மருந்து கடைகளில் இதனுடைய இலை பவுடரும் கிடைக்கிறது, இதனுடைய பழத்தினுடைய பவுடரும் கிடைக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு அதனுடைய காயினுடைய பவுடரும் கிடைக்குது. எந்த வடிவில் உங்களுக்கு வேணுமோ அதை வாங்கி நீங்கள் இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இலை பவுடராக கிடைச்சுன்னா நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டு ஆவி பிடிக்கலாம். அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு சௌரியமோ நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதனை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.